திருச்செந்தூர் முருகன் கோயில இருக்க இந்த கொடிமரம் கிட்டத்தட்ட 21 பேரை காவு வாங்கியிருக்குன்னா உங்களால முடியுதா? இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான வரலாறு இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்ச் பண்ணிக்கோங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில ரொம்ப நாளா கொடிமரம் இல்லாம தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு கொடிமரம் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு ஆசாரி தலைமையில மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போறாங்க. அதாவது அந்த கொடிமரத்தை எடுக்கிறதுக்காக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தேடி போறாங்க. அவர் மட்டும் இல்லாம கூட 21 பேரும் போறாங்க. அது மட்டும் இல்லாம போற வழியில சின்னத்தம்பி மரக்காயர் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதியும் கூட்டிட்டு போறாங்க. போற வழியில ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த அம்மன் கோயில போய் தரிசிக்கலாம்னு சொல்லி எல்லாம் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடும்போது அந்த ஆறுமுகம் மட்டும் கருவறைக்குள்ள போயிடறாரு. கருவறைக்குள்ள போய் சாமி கும்பிடும்போது அந்த அம்மன் கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி தார தாரையா வந்திருக்கு. ஸோ அந்த அம்மனை பார்த்து இவன் பயந்து எதுக்கு இப்படி கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படின்னு வேண்டி கேட்டிருக்கா. அந்த அம்மனோட சத்தம் மட்டும் பேக்ரவுண்ட்ல கேட்டிருக்கு. என்னன்னா உன் கூட இருக்கிற 21 பேரும் சாக போறாங்க. ஸோ இதுதான் உண்மை, நீ மட்டும்தான் பொழைப்ப. ஸோ அதை நினைச்சதுனால தான் எனக்கு கண்ணிருந்து தனியாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனும் அங்கேருந்து அப்படியே பயந்துக்கிட்டே வெளில வந்திருக்கான். வெளியே வந்து அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பாவப்பட்டிருக்கான். ஸோ எல்லாரும் சாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கான்.